இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைனமிக் மெமரி அலோகேஷன். டைனமிக் மெமரி அலோகேஷன்றது stdlib.h அந்த லைப்ரரிக்குள்ள இந்த 4 ஃபங்க்ஷனும் வரும். malloc, calloc, realloc and free. ஃப்ரீன்ற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ malloc stands for memory allocation. இப்போ இந்த மாதிரி மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு என்ன நெசசரி, இது ஏன் இப்படி நம்ம அலோகேட் பண்ணுறோம்? நம்ம பார்த்தோம்னா நம்ம அரேஸ் யூஸ் பண்ணும்போது அரே ஆஃப் 5, அரே ஆஃப் 10 சொல்லுவோம். அந்த அரே இன்கேஸ் நம்ம அந்த 10 மெம்பர்ஸ் வந்து அங்கே அசைன் பண்ணியிருக்கோம், அங்கே 10 வேல்யூ கொடுக்காம நம்ம வந்து 5 வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்தோன்னா மிச்சம் ஒரு 5 வேல்யூஸ் வேஸ்ட்டாக போச்சு. அப்போ அங்கே மெமரி ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் என்னோடய அரே சைஸ் வந்து 10, ஆனால் 10க்கு பதிலாக நான் உள்ளே வந்து 12 வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே இடம் இல்லை. அதாவது நம்மளோட மெமரி ஸ்பேஸ் இன்கேஸ் ஏ ஆஃப் 10ன்னு சொல்லிட்டு ஏ ஆஃப் 10க்கு கம்மியாக கொடுத்துட்டோன்னா நம்ம மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணுறோம். இதுவே ஏ ஆஃப் 10க்கு மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் நம்மளால் அங்கே ரன் டைமில் மாற்ற முடியாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட அரேயில் இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால நம்ம இங்கே டைனமிக்காக மெமரியை அலோகேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் தேவைன்னு நம்ம ரன் டைமில் கேட்டு ரன் டைமில் நம்ம என்டர் பண்ணுற மெமரி ஸ்பேஸை நம்ம இங்கே வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் malloc ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். malloc-ஓட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர், அதுக்குள்ளே கேஸ்ட் டைப்னா நம்மளோட இன்ட்டா ஃப்ளோட்டா அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன் malloc ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம சைஸை வந்து கொடுப்போம். இப்போ நீங்கள் கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், ptr pointer is equal to நம்ம கேஸ்ட் டைப் வந்து ஃப்ளோட்டு, malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இங்கே 100 மெம்பர்ஸ் வச்சு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ 100 இன்ட்டு சைஸ் ஆஃப் ஃப்ளோட், ஒரு ஃப்ளோட்டோட சைஸ் வந்து 4 பைட், அப்போ இன்ட்டு 100 போட்டால் 400 பைட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிடுச்சு. அப்படி தான் நம்ம வந்து malloc-ஐ எடுத்துக்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், malloc யூஸ் பண்ண malloc அண்ட் இந்த மாதிரி மெமரி அலோகேஷன், டைனமிக் மெமரி அலோகேஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னாவே நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி வந்து stdlib.h. அப்புறமா int main, நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம n, i, pointer and sum is equal to 0 நம்ம கொடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து இங்கே என்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது நம்ம ரன் டைமில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணும்னு நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். அப்போ அத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மெமரியை வந்து இங்கே அலோகேட் பண்ணிடுவாங்க. அப்போது int malloc ஃபங்க்ஷன் n இன்ட்டு சைஸ் ஆஃப் int. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சைஸ் ஆஃப் int வந்து என்னது, சிங்கிள் int வேரியபிளுக்கு வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து 4. அப்போ நான் வந்து இங்கே 10 ஸ்டோர் பண்ணுவேன், இன்ட்டு 10 வந்து 14 வந்து நமக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். இது வந்து நம்மளோட malloc ஃபங்க்ஷனோட வேலை. மெமரி அலோகேட் பண்ணிடுச்சு. மெமரி அலோகேட் பண்ணி அந்த மெமரிக்குள்ளே நல்லுன்னு இஃப் அந்த மெமரிக்குள்ளே எதுவும் இல்லைன்னா எரர் மெமரி இஸ் நாட் அலோகேட்டட். இன்கேஸ் அந்த பாயிண்டருக்குள்ளே எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்டர் த எலிமெண்ட்ஸ், நம்மளோட எலிமெண்ட்ஸை என்டர் பண்ண சொல்லும். ஒரு வாட்டி என்டர் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேன்எஃப் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். நம்ம ஸ்கேன்எஃப் எடுக்க போகிறோம், ptr+1 ஒன்றுத்துலேயும் வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாயிண்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்மளோட சம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரீ ptr. அந்த ஃப்ரீன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு மெமரி, அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அந்த மெமரி நம்ம எதில் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம், ptrல அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ptrல அலோகேட் பண்ணியிருக்க malloc-ஓட மெமரியை இது வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அப்போது ஃப்ரீ ஃபங்க்ஷன். அப்போ எப்போல்லாம் நம்ம மெமரி அலோகேட் பண்ணுறோமோ ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அந்த மெமரியை வந்து டீஅலோகேட் பண்ணிடணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ரீன்ற ஃபங்க்ஷன். நான் இதை ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்குதான். நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக 5 எலிமெண்ட்ஸ் கேட்குறேன். அப்போ வந்து என்டர் எலிமெண்ட்ஸ் கேட்குது. அப்போ 1, 2, 3, 4 and 5 5 எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். என்டர் பண்ணோன்னா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு சம் வந்து 15 சொல்லிவிட்டு கடைசியில் நம்மளோட மெமரி அலோகேட் ஆனதை இது வந்து டீஅலோகேட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிட் ஆயிரும்.
இதுதான் நம்மளோட MLOCோட ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CLOCனு ஒன்று இருக்குது, கண்டிஜியஸ் அலோகேஷன். அப்போ MLOCக்கும் CLOCக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ MLOC நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில் 5 புக் இருக்குது. 5 புக்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு ஸ்டாக்காக பில்ட் பண்ணுறது வந்து MLOC. அப்படி இல்லாமல் பக்கத்தில் வச்சு ஒரு புக்கு, அந்த புக் பக்கத்தில் இன்னொரு புக்கு, அந்த புக் பக்கத்தில் இன்னொரு புக், அப்படி வச்சுக்கிட்டே போனால் நம்ம டேபிள் ஃபுல்லாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 புக்கே நம்ம டேபிளோட ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணிடும். இதுவே 5 புக்கு மேலே வச்சோன்னா அது ஒரே ஏரியா தான், ஒரு புக் சைஸ் தான் இருக்கும், ஆனால் மேலே இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். CLOC என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க எல்லா மெமரியும் அலோகேட் பண்ணிகிட்டே வரும். MLOC வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்டாக் மாதிரி மெமரி இது பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இதுதான் MLOC அண்ட் CLOC உள்ள இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறமா நம்மளோட MLOC வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் எடுக்கும், சைஸ் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உள்ளே எடுக்கும். அது இன்டூ சைஸ் ஆஃப் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேரியபிள் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அது கமா சைஸ் ஆஃப் ஃப்ளோட்னு எடுக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து இது எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த சின்டாக்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே தான், இப்போ சேம் ப்ரோக்ராம் தான். இங்கே வந்து நம்ம MLOC பதிலாக CLOC கொடுத்துருக்கேன். CLOC வந்து n கமா சைஸ் ஆஃப் இன்ட் வாங்கியிருக்கு. சேம் அதே ப்ராசஸ் தான். பாயிண்டருக்குள்ள மெமரி இல்லைனா எக்ஸிட் ஆயிரும். இதே பாயிண்டருக்குள்ள மெமரி இருந்துச்சுன்னா 1 by 1 நம்மளுக்கு வேல்யூஸ் கெட் பண்ண அப்புறம் வேல்யூஸை சம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ரீ பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து எல்லாத்தையும் டீஅலோகேட் பண்ணிடும். ஸோ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்குது, 5 கொடுக்குறேன், என்டர் எலிமெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வேல்யூ வந்து 15. ஸோ MLOC அண்ட் CLOC பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே வேலை தான் செய்ய போகுது. நம்மளோட வியூ படி இது வந்து ரெண்டுமே சேம் ஒர்க் தான் செஞ்சுருக்கு. ஆனால் சிஸ்டம் அண்ட் கம்பைலரோட வியூ படி MLOCோட அலோகேஷன் வேறு மாதிரி இருக்கும், CLOCோட அலோகேஷன் வேறு மாதிரி இருக்கும், சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளோட விஷயம் தான். நம்மளோட சினாரியோவை பொறுத்து நம்ம MLOC யூஸ் பண்ணலாமா இல்லை CLOC யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரீ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது என்ன பண்ணோம்னா நம்மளோட பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்க மெமரியை வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். அடுத்தது இப்போ பார்க்க போகிற தேர்ட் இது வந்து என்னென்னா ரீஅலாக். இப்போது நம்ம MLOCல பார்த்துட்டோம், ஒன்ஸ் நம்ம வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கேற்ற டேட்டா உள்ளே எடுத்துக்கிச்சு ஆட் பண்ணி கொடுத்துச்சு. CLOCக்கும் அதே தான் பண்ணிச்சு. இன்கேஸ் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதுக்கு n கேட்குது, என்னோட வேல்யூ நான் வந்து 3ன்னு கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு தேவைப்படுற வேல்யூ வந்து 5. நான் தெரியாமல் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டேன். அப்போ நான் மறுபடியும் ரீஅலோகேட் பண்ணணும். மறுபடியும் நான் வந்து இன்னொரு வாட்டி மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரீஅலாக் ஃபங்க்ஷன். ரீஅலாக் சின்டாக்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரீஅலாக் பாயிண்டர் கமா எக்ஸ். இப்போது இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ரீஅலாக் ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மல் MLOC ஃபங்க்ஷன்லேயே ரீஅலாக் யூஸ் பண்ண போகிறோம். சேம் அதே தான், stdio அண்ட் stdlib இன்ட் மெயின். நம்மளோட பாயிண்டர் வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. என்டர் சைஸு, ஃபஸ்ட்டு ஒரு சைஸ் வாங்குகிறோம், அந்த சைஸ் வந்து MLOC யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. அந்த சைஸை வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தோட அட்ரஸை வந்து ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க என்னோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டுத்தோட அட்ரஸ். அப்போது என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன அட்ரஸ் ஆயிருக்கு, என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது என்ன அட்ரஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதனால் வந்து நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ சைஸ், என்டர் நியூ சைஸ், புதுசாக ஒரு சைஸ் வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ண சைஸ் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டால இப்போ செகண்ட் வந்து இன்னொரு ஒரு சைஸ் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து N2ன்னு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் சைஸோடு கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கட்டும். அப்போ வந்து நீங்கள் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ன்னு கொடுத்தா இப்போ ரீஅலாக் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பாயிண்டரோட வேரியபிளே தான், அதே பாயிண்டர் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மெமரியே எடுத்துப்போம். ப்ளஸ் இப்போ நம்ம புதுசாக நம்ம உங்களுக்கு எத்தனை தேவைப்படுது அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம்.
அப்போது ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பாயிண்டர் தான். ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன சைஸ் தேவையோ அதை வந்து நம்மளுக்கு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணி கொடுத்துரும். இதான் ரியலாக. அதனால் நம்மளோட ஏற்கனவே கிரியேட் பண்ண எம்எல்ஆக்கோ சிஎல்ஆக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாயிண்ட்டை கம்மா n1 இன்ட்டு சைஸ் ஆஃப் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற புது சைஸு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம புது சைஸை அட்ரஸ் பார்க்க போகிறோம். அதனால் ஃபார் i = 0 i less than n2 i ++ இப்போ இதோட அட்ரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணியாச்சு. நான் இந்த கோட் ரன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்டர் சைஸ் கேட்குது, நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 3 அட்ரஸ் வந்து இதுவாக இருக்குது. 3 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 3 3 அட்ரஸோட வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ புதுசாக இன்னொரு சைஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லி இப்போ வந்து சைஸ் வந்து 5ன்னு கொடுக்குறேன். இந்த 5 பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, ஒரு 2 வேரியபிள்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்த மெமரி அலோகேஷன் தான் 48, 52, 56, அதே தான் 48, 52, 56. புதுசாக நம்மளுக்கு 2. அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்மளோட அரே வந்து அதே தான், ஆனால் அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். இன்கேஸ் நான் அரே சைஸ் தப்பாக கொடுத்துருந்தேன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் realloc ஃபங்க்ஷன். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். malloc, calloc, realloc அண்ட் ஃப்ரீ. malocனா மெமரி அலோகேஷன், calocனா கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன், அது கண்டினியூஸாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் realocனா நான் இன்கேஸ் நான் அலோகேட் பண்ணிட்டேன், எனக்கு தப்பாயிடுச்சு, நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போனோன்னா அதுக்கு வந்து realloc. அப்புறம் நம்ம அலோகேட் பண்ண மெமரி எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், இல்லாட்டி ஃப்ரீ பண்ணி விட்டுருணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற போகிற ஃபங்க்ஷன் தான் நம்மளோட ஃப்ரீ. அந்த ஃப்ரீ வந்து வேறு எதுவுமே எடுத்துக்காது, ஜஸ்ட் நம்மளோட கிரியேட் பண்ணியிருக்க பாயிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிளை மட்டும் நம்ம உள்ளே கொடுத்தோன்னா மெமரி எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போது டைனமிக் மெமரி அலோகேஷன் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோடை திருப்பி பாருங்கள், 2 வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.